ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் சுகமா இருப்பீங்க நம்புறேன். உங்களை எல்லாரும் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எந்த பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அமெரிக்கா அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் தொடர்பான சண்டையை பற்றி தான். நேற்று நேற்று முன்தினம் அமெரிக்கா இந்த ஈரானுடன் 3 அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தின. அந்த தாக்குதலால் மிக மோசமாக ஈரான் உள்ள அணு உலைகளை பாதிக்கப்பட்டதாகவும் தாங்கள் அதை தாக்கி அளித்ததாகவும் அமெரிக்கா கூறியிருந்தது. ஆனால் ஈரான் அதை முற்றாக மறுத்திருந்தது. தாங்கள் அங்கிருந்த அணு உலை எல்லாத்தையும் தாங்கள் மூவ் பண்ணினதாகவும் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை என்று ஈரான் மறுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த அமெரிக்கா ஈரான் அந்த அணு தாக்குதல் நடத்தின அந்த அந்த நாளே திருப்பி ஈரான் இஸ்ரேலுக்கு 30 ஏவுகணைகளை ஈரான் தளங்களிலிருந்து இஸ்ரேல் மீது பல நகரங்கள் மீது பலத்த தாக்குதல் நடத்தி பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்று டோஹா கட்டாரில் இருக்கிற அமெரிக்காண்ட விமானப்பட தளம் இருக்குது. அங்கே அதான் இந்த அரபு நாடுகளில் இருக்கிற இதில் பெரிய பேஸ் உண்டு. அதுதான் அங்கே அரபு நாடுகளில் இருக்கிற இராணுவம், அமெரிக்கன் இராணுவத்தில் பெரிய ஒரு பேஸ். அங்கே கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான வீரர்கள் உள்ளார்கள். இருக்கிறபடியால் அந்த இராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஈரானிலிருந்து அணுகுண்டுகளை ராக்கெட் எல்லாத்தையும் இதாண்டிருக்கணும். அது பலத்த சேதம் ஏற்படாவிட்டாலும் ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை வளைகுடா பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தின உடனே கட்டார் தங்களோட விமான இதை மூடியுள்ளது. அதனால் பெரிய சேதங்கள் அதை சுற்றியுள்ள இடங்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் அவர்கள் தங்கள் இதை மூடியுள்ளார்கள். தங்களோட கட்டார் ஏர்லைன்ஸ் விமான இதுகளையும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கணும். அதனால் பல மக்கள் பல சிக்கல்களை எதிர்கொண்டு நிற்கின்றார்கள். இது போக கட்டார் சொல்லியிருக்கிறது ஈரான் செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் தாங்கள் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றும் தாங்கள் எல்லா நேரங்களிலும் ஈரானுக்கு கை கொடுக்கிறதாகவும் ஈரான் இப்படி செய்யும் என்று தாங்கள் கனவில் எதிர்பார்க்கவில்லை என்று. ஆனால் அதுக்கு தக்க பதிலடி தாங்கள் கொடுப்போம் என்று கட்டார் தெரிவித்திருந்தது. உடனே ஈரான் ஒரு அறிக்கையை விட்டிருந்தது. தாங்கள் கட்டார் தங்களை நேச நாடென்றும் நட்பு நாடென்றும் தாங்கள் கட்டாருக்கு இதண்டவில்லை. அமெரிக்கா தங்களுக்கு அணு உலை மீது அந்த விமான தாக்குதல் நடத்தினா அதுக்கு பதிலடியாக கட்டாரில் இருக்கிற விமான தள பேஸுக்குத்தான் தாங்கள் தாக்குதல் நடத்தினாலும் கட்டார் மக்களையோ அரசாங்கத்தையோ தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் ஈரானிய அரசு தரப்பில் இருந்து. இதனைத் தொடர்ந்து அதனை சுற்றியுள்ள எல்லா ஏர்லைன்ஸ் எல்லாம் அவருடைய விமானத்தை வேறு தளத்துக்கு மாற்றி பல விமானங்களை ரத்து செய்து இருக்கின்றார்கள். இதேபோன்று இந்திய ஏர்லைன்ஸ், இலங்கை ஏர்லைன்ஸ், மற்ற இருக்கிற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் எல்லாம் தங்களோட விமானத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள். ரத்து செய்திருக்க பல விமானம் அதே நேரம் பல விமானங்களை வேறு பாதைக்கு மாற்றி அதுக்கு வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கா சில மணி நேரத்துக்கு முதல் தெரிவித்திருக்கின்றது ஈரானும் இஸ்ரேலும் சமாதானத்துக்கு வர வேண்டும் என்றும் 2 பேரும்
போரை தொடர்பலாக இது உலக நாடுகளுக்கே பெரும் இதை பெரும் துயரத்தை தான் ஏற்படுத்துகின்றது. இதை நாங்கள் இப்படியே இதண்டி கொண்டு இருக்கையில் ஆண்டு தொடர்ந்து அதில் அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. காரணம்னு சொன்னால் அமெரிக்கா இது வாரத்துக்கு காரணம் ஈரான் இஸ்ரேலுக்குத்தான் இதண்டி கொண்டிருந்தது. அமெரிக்கா கனவும் எதிர்பார்க்கவில்லை இப்படி இது ஈரான் இப்படி அடிக்கும் என்று சொல்லி. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது அமெரிக்கா இந்த கணக்க இராணுவ விமானப்பட தளங்கள் பல நாடுகளில் இருக்குது. அப்போ இப்போ கட்டாருக்கு இதுக்கெல்லாம் அடித்தபடிய டோவாக்கு அதை மற்ற சுற்றியுள்ள எல்லா அரபு நாடுகளுக்கும் வேண்டிய தளங்கள் மீது தாக்கல் நடத்தலாம். அங்கே இருக்கிற படையினருக்கு பலத்த சேதங்கள் உண்டாகும். சேதம் உண்டாகினா அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் போராட்டத்தில் குதித்தால் ட்ரம்ப் பதவிக்கு ஆபத்தாக முடியும். அது அந்த காரணத்தினாலும் மற்ற இப்படியே போனால் உலக பொருளாதாரம் ஓயில் விலைகள் அதிகரிக்க மக்கள்கிட்ட துன்ப துயரங்கள் இன்னும் அதிகரிக்கும். அதே நேரம் ஈரான் இப்படியே போரை இஸ்ரேல் அமெரிக்கா எல்லாம் தொடர்ந்தால் ஈரான் அந்த பாதையை மூடிவிடும். அந்த ஓயில்கள் கொண்டு வர கப்பல் கொண்டு வர பாதையை மூடினா அதால் உலகத்துக்கு வர ஓயிலின்ற 20% தடைப்படும். அந்த 20% தடைப்பட்டால் உலக நாடுகள் பலது பாதிக்கப்படும். அந்த பாதிப்பால் எல்லாற்ற வாழ்க்கையிலையும் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும். இதனை கருதி அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவருக்கு இருக்கிற அட்வைஸுமே சொல்லியிருக்கலாம். நீங்கள் சீஸ்ஃபயருக்கு போங்கோ, சமாதானத்துக்கு போங்க, அவர் 2 பேரையும் கொண்டாங்கன்னு சொல்லி அதான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இருவரும் இஸ்ரேலும் கிரேட், ஈரானும் கிரேட். இஸ்ரேல் அவர் சொல்லுவார் என்னண்டா வெறும் வலதுசாரி நெத்திஞாகவும் வலதுசாரியும்பா இஸ்ரேல் பக்கம்தான் நிற்பார். ஆனால் இப்போ குறிப்பிடத்தக்க விஷயம்னா ஈரானையும் கிரேட்னு சொல்லியிருக்கிறார். இதால் இப்போ ஈரான் பேர் சொல்லியிருக்கின்றது இந்த ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு ஈரான் சொல்லியிருக்கின்றது இப்போ இஸ்ரேல் போரை நிறுத்தினா தாங்களும் நிறுத்துகிறோம் என்று சொல்லி. ஆனால் இந்த அறிக்கை ட்ரம்ப் இப்போ வெளியிட்டதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராலத்தில் வெறும் நெத்தினியாகவோ இஸ்ரேல் படையினர் அங்கே ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்கணும். இதே மாதிரி டெஹரானில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் வெளியேறுமாறு இஸ்ரேல் வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் இது இன்னும் ஒரு சில நாட்கள்லாம் தெரிய வரும். என்னென்னா நாம் கூடுதலாக இது வெறும் சமாதானமாக போவார் என்று நம்பலாம். அதுதான் நாங்களும் விரும்புகின்றோம். மக்களும் விரும்பின உலக நாடுகளும் அதுதான் விரும்பினர். அப்படியே யுத்தத்தில் போனால் பேரழிவுகள் எல்லா உலக நாடுகளும் சந்திக்கும். இதை தவிர்க்கிறது நல்லம் என்று நாங்களும் நினைக்கிறோம். உலக மக்களும் அதுதான் எதிர்பார்க்கின்றார்கள். கூடிய சீக்கிரத்தில் சமாதானம் பெறும் என்று எதிர்பார்க்கலாம். சமாதானத்தை எல்லோரும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். வேறு என்ன, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.